ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல முஷோகு டென்சேவோட சீசன் 1 எபிசோட் 24 பார்க்க போறோம். எடுத்ததுமே சில்ஹவுட்ல தான் சீன் ஸ்டார்ட் ஆகும். ஒரு சின்ன பையனோட பிறப்பு இருக்கும். சில அடையாளம் தெரியாத நபர்களால அவனோட பேரண்ட்ஸ் கொல்லப்பட்டிருப்பாங்க. அந்த பையன் ஸ்ட்ரீட்ஸ்ல அனாதையா சுத்தி திரியறப்ப அந்த வழியிலேயே வந்த சில சர்ச் பீப்புளால தத்தெடுக்கப்பட்டிருப்பான். அவங்க அப்படி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா சர்ச்ல வச்சு அவனுக்கு பயங்கரமான மரியாதை கிடைக்கும். அவன் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களை அடைஞ்சிருப்பான். இதெல்லாம் அவன் ஒரு துளி கண்ணீர் சிந்துற போல எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அவன் காலப்போக்குல மந்திரம் கத்திருப்பான். அதை அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்து வியந்திருப்பாங்க. அவனை பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணிருப்பாங்க. அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். அவன் வெளியே இருக்க அட்வென்ச்சரஸை பார்த்துட்டு அவங்கள நோக்கி ஆர்வமா போற மாதிரி காட்டுவாங்க. அப்படியே அங்க சீனை கட் ரூடியஸ் எரிஸ்ல மில்லிஸ்க்கு வந்திருப்பாங்க இல்லையா. கரெக்டா ரூடியஸ் பாலை பார்த்த சமயத்துல எரிஸ் தனியா காப்ளினை வேட்டையாடுறதுக்கு போயிருப்பா இல்லையா. அந்த டைம்ல என்னாச்சுங்கிறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எரிஸ் சுத்தி இருக்க விஷயங்களை எக்ஸைட்மெண்டோட பார்த்துட்டு போறப்ப ரூஜட் அவளை சேஃப் பண்ற விதமா பின்னால இருந்து பாத்துக்கிட்டே தான் போவான். அவ ஒரு கட்டத்துல பூனை பார்த்துட்டு ஓடினா. கடைசியில ஒரு ஆயுத கடங்குக்கு வந்திருப்பா. அங்க இருக்க ஸ்வாட்ஸ்ல எடுத்து யூஸ் பண்ணி பாப்பா. மறுபடியும் ஸ்ட்ரீட்ஸ்க்கே வந்தா. ஒருத்தன் கடையில இருந்து ஒருத்தனை அடிச்சு வரட்டுவான். எரிஸ் கீழே ஏதோ ஒரு போட்டோ மாதிரியான விஷயம் இருக்கும். அதை பார்த்து மூஞ்சி சுழிச்சிட்டு போவா. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் டோல் கேட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. பைக்ல போறவங்க ஃப்ரீயா போய்க்கலாம். பட் 4 வீலுக்கு மேல இருக்கவங்க காசு கட்டி போவாங்க இல்லையா. அது போல மக்கள் இந்த ஊருக்கு வரக்கே டோல் இருக்கும். டிமன்ஸ்க்கு மட்டும் ஜாஸ்தியா காசு கேட்பாங்க. அந்த விஷயங்களை எதிர்த்து கேள்வி கேட்டாலே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருவாங்க. எரிஸ் இந்த விஷயங்களை பார்த்துட்டு நேரா கில்டுக்கு தான் போயிருப்பா. அங்க இருக்க விஷயங்களை பார்த்துட்டு எக்ஸைட் ஆவா. டக்குனு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போயிட்டு காப்ளின்ஸை வேட்டையாடுறதுக்கான குவெஸ்ட் இருக்கான்னு கேப்பா. அவங்களும் இருக்குன்ட்டு நீ காப்ளின்ஸை கொன்னதுக்கு ஆதாரமா அதுகளோட இடத்துக்கு அதை வெட்டி கொண்டு வரணும். அதை ப்ரூஃபா காமிச்சாதான் மில்லிஸோட ஒரு பிரான்ஸ் காயின் கிடைக்கும்பா. பின்னாடி பார்த்தா கிளிஃப்ங்கிற பையன் ஒரு பார்ட்டில சேர்றதுக்காக பேசி பாப்பான். ஆனா அவனுக்கு உனக்கு அந்த அளவுக்குலாம் ரேங்க் லடான்றுவானுங்க. கிளிஃப் அந்த லீடரோட கையை பிடிச்சிட்டு எங்க ரேங்க்ல என்னங்க மேட்ரு, நான் ரேங்கே மெஜிஷியனை விட பயங்கரமானவன். நான் உங்களுக்கு விருப்பத்தோட உதவி செய்யறதே பெரிய விஷயம்பா. அவனும் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில வச்சு உன்னால பயங்கரமா சண்டை போட்டுற முடியுமான்னு கேட்டா அவன் எல்லாத்தையும் நான் செய்வேன், நீங்க கத்தியை வச்சு செய்யறத விட அதால என்னோட உதவி எல்லாம் பெருசுன்னு நினைச்சு அதை ஏத்துக்கங்கன்பா. ஆப்போசிட்ல இருக்கவனும் பார்த்தா கிளிஃபோட சட்டையை பிடிச்சிட்டு உன்ன மாதிரி பெரிய புடுங்கி மாதிரி பேசவங்களா பார்த்தா எவ்வளவு பத்திக்கிட்டு வரும் தெரியுமா. முடிஞ்சா உன் ஸ்ட்ரென்த் ஏ ரேங்க்னு சொன்ன அதை காற்றா பாக்கலான்பா. ரோஜெட் சின்ன பையன்கிறனால காப்பாத்தலான்னு முன் வந்தா. எரிசே முன்னால நிறுத்திக்கங்க, எதுக்கு எப்படி சைல்டிஷா இருக்கீங்கன்பா. அந்த ஆளு எரிசையும் அவகிட்ட இருக்க கத்தியையும் பார்த்துட்டு இது கில்டா இல்ல குழந்தைகளை விட்டு போற இடமாடான்ட்டு கிளம்பியிருப்பான். எரிஸ் முடிய ஸ்லிப்பி விட்டு நல்ல வேலையா நான் வந்தேன்பா. கிளிஃப் பெரிய இருப்பான். நான் என் மேஜிக்காலே எல்லாத்தையும் சரி பண்ணிருப்பேன். தேவையில்லாம என் பிரச்சனைக்குள்ள நீ எதுக்கு குறுக்க வந்தேன்னு கத்துவான். எரிஸ் எவ்வளவு கோவக்காரின்னு உங்களுக்கே தெரியும்ல. கிளிஃபை போட்டு அடிச்சு பொழந்திருப்பா. எவ்வளவு தைரியம் வந்து என்னவே இன்சல்ட் பண்ணுவீன்னு ரோஜடும் வெறுத்து விட்டுருப்பான். இதுக்கப்புறம் எரிஸ் அவ பாட்டுக்கு கிளம்பியிருப்பா. இருந்தாலும் கிளிஃப் பின்னாலேயே துரத்திட்டு இங்க பாரு, நான் அப்படி பேசுனதுக்கு மன்னிச்சுக்க, கொஞ்சம் தெரியாதனமா மண்டை சூட்ல பேசிட்டேன். என் பேரு கிளிஃப் கிரிமோருன்பா. எரிசும் வேண்டா வெறுப்புக்கு எரிசுன்பா. அவன் உன் ட்ரெஸ்ஸை வச்சு நீ ஸ்வாட்ச் உமன்னு தெரியுது, உன் பேரும் அழகா இருக்குன்பா. டப்புன்னு நீ வச்ச பஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நம்ம 2 பேரும் ஒரு பார்ட்டியான என்னன்பா. அவ முடியாதுன்றவா. கிளிஃப் அதிர்ச்சியில நின்னவன் டப்புன்னு எரிஸ் பின்னாலே வந்துட்டு இங்க பாரு, முன்னால இருந்து ஃபைட் பண்றதுக்கு நான் ஆவன் தான், என்ன அலோவ் பண்ணு, நான் எவ்வளவு பெரிய மேஜ்னு காட்டுறேன்பா. அவர் ரோடியஸை விடவான்கவா. கிளிஃப் நான் அவனை விட பெரிய ஆளா தான் இருப்பேன், ஏன்னா ஆவரேஜ் ஏ ரேங்கை விட நான் பெட்டரானவன்பா. எரிஸ் ரொம்ப கடுப்பாகி அப்படி நின்றுப்பா. கிளிஃப் நான் வேணா என்னால என்ன பண்ண முடியும்னு காட்டுட்டான்பா. அவ உனக்கு இதுல தான் ரொம்ப விருப்பம்னா சரி என் கூட வான்னு கத்துவா. கிளிஃபும் கண்டிப்பான்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். எரிஸும் காப்ளின்ஸை மீட் பண்ணதுக்கு அப்புறமா பயங்கரமா சந்தோஷமா சண்டை போட்டு இருப்பா. கிளிஃப் அவனோட மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சு கடைசியா அவன் ஃபயர் மேஜிக் பண்றப்ப எரிஸ் அதை சென்ஸ் பண்ணி தப்பிச்சிருப்பா. பட் அதுல சிக்கின காப்ளின்ஸ் எல்லாமே கருகி போயிருக்கும். எரிஸை காது கொண்டு வர சொல்லியிருப்பாங்க இல்லையா. அவளும் அதை அறுத்து எடுக்கலான்னு பார்த்தா அது தன்னை போல கையோட பிஞ்சே வரும். கிளிஃப் உன்னோட ஆவரேஜ் மேஜ்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்பா. எரிஸ் இதை பார்த்தாலும் நான் ஒன்னும் இம்ப்ரெஸ் ஆகலைன்பா. கிளிஃப் எனக்கு தெரிஞ்சு உனக்கு மந்திரத்தை பத்தில எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். மேஜிக்கே எலமெண்ட்ரியில இருந்து எம்பரர் வரைக்கும் ரேங்க்ஸால பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்ப ரீசனபிளான அறிவோட இருக்கவன் இந்த விஷயங்கள்ல இன்டர்மீடியேட்டான மேஜிக் வரைக்கும் கத்துக்கிறது வழக்கம். ஆனா என் விஷயம் அப்படி கிடையாது. நான் பண்ணது எக்ஸோடஸ். இந்த மேஜிக்கை பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. இது அட்வான்ஸ்ட் லெவல், ஈவன் grown upsனாலேயே முடியாது. இப்ப உனக்கு என்னோட பவர் என்னன்னு தெரிஞ்சிருக்குல, இப்ப சொல்லு நீ என்ன சேர்த்திக்கிறியான்னு கேட்டா எரிஸ் கைகால் மூஞ்சில கழுவிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிருப்பா. கிளிஃப் பாக்குறப்ப ஆள் இருக்க மாட்டா. அவனும் முன்னாலேயே பார்த்து முழிச்சிட்டு இருக்கப்ப எரிஸ் அவன் கூட இந்த டைம் நல்லா ஃபன்னா தான் போச்சு. இருந்தாலும் நீ எதுக்கும் ஆக மாட்டேன்ட்டு கிளம்பியிருப்பா. கிளிஃப் என்ன பேசுற நீ, உனக்கு ஒரு சில காப்ளின்ஸை சமாளிக்கிறதே கஷ்டமா இருந்துச்சு, அப்பெல்லாம் உன்னை ஈஸியா தனியா விட்டு போயிட முடியாதுன்பா. எரிஸ் வாயிலேயே பொக்குன்னு வச்சிருப்பா. அவனால அதை சென்ஸே பண்ணிருக்க முடியாது. வாய் வீங்கினதுக்கு அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணின்பா. எரிஸ் திரும்பி முறைக்கிறத பார்த்துட்டு அவன் தன்னை தானே ஹீல் பண்ணிக்கிட்டு இங்க பாரு, நீ வைக்க வந்த பாயிண்ட் புரியுது, நீ ஸ்ட்ராங் தான், பேசாம ஒண்ணு பண்ணலாம் வா, அந்த ஃபாரஸ்ட்குள்ள போலாம். நான் காப்ளின்ஸோட ஃபைட் பண்றதை தாண்டி என் பவர் எப்படி இருக்குன்னு நானே ஒரு டெமோ காட்டுறேன்பா. எரிஸ் காட்டுக்குள்ள மட்டும் வேண்டாம், ஏன்னா நம்ம இப்ப திரும்பி போக ஆரம்பிச்சாலே நைட் ஆயிரும்பா. கிளிஃப் எரிஸ் என்ன பயந்துட்டியான்னு சொல்லி ஏத்தி விட்டுருப்பான். அவ பயமா எனக்கான்ட்டு கிளம்பியிருப்பா. கிளிஃப்க்கு இது சாதகமா போகவும் சிரிச்சுக்கிட்டே ஃபாலோ பண்ணுவான். ஒரு கட்டத்துல நல்ல ஃபாரஸ்ட்குள்ளேயே போயிருப்பாங்க.
இருப்பாங்க. எரிஸ் டப்புன்னு ஸ்டாப் ஆகி திரும்பவும் கிளிஃப் ஏதாவது பிரச்சனையா ஏதாவது செய்யணுமான்னு கேட்பான். எரிஸ் நம்ம வந்த வழியை ட்ராக் பண்ணிட்டு தானே வரேன்னு கேட்டா அவன் அப்படியா அதெல்லாம் செய்யணுமான்பா. எரிஸ் அப்படின்னா நம்ம இங்க காணாம போயிட்டோன்பா. கிளிஃப்க்குலாம் இந்த பாயிண்ட்ல என்ன பண்றதுன்னே தெரியாது. லைட்டா பயந்து போயிருப்பான். இப்ப என்னதான் செய்யன்னு கேட்பான். எரிஸ் பேசாம நீ மேல பறந்து சிட்டி எந்த பக்கம் இருக்குன்னு பாக்குறியான்பா. கிளிஃப் அப்படியாப்பட்ட விஷயத்துல என்னால பண்ண முடியாதுன்பா. எரிஸ் ரூடியஸா இருந்தா பண்ணிருப்பான்பா. கிளிஃப் ரூடியஸா அவன் யார்தான் கேட்பான். எரிஸ் என் டீச்சர் தான் சொல்லவும் அப்படியான்ட்டு பறவைகை பறக்கிறத நோட் பண்ணிருப்பான். கிளிஃப் எரிஸ் கிட்ட இது என்னன்பா. அவ வேற யாராவது அட்வென்ச்சரஸ் இங்க காட்டுல இருப்பாங்க போலன்பா. கிளிஃப் அப்படின்னா அவங்க கிட்டே ஹெல்ப் கேட்கலான்ட்டு போனா. எரிஸ் அமைதியா கண்ண மூடி நிக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்பான். அவ ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்ணிட்டு வேற பக்கமா ஓடுவா. கிளிஃப் எதையாவது கண்டுபிடிச்சிருக்கியான்ட்டு ஃபாலோ பண்ணுவான். எரிஸ் அங்க யாரோ சண்டை போட்டு இருக்காங்கிறப்ப கிளிஃப் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா அவன் நான் சென்ஸ் பண்ணன்பா. அவன் இதையும் உன் டீச்சர் தான் கத்து கொடுத்தானான்னு கேட்டா அவ ஆமாங்கவன் ரூடியஸ்ங்கிறவன் பயங்கரமான ஆளோன்பா. எரிஸ் ஆமா ரூடியஸ் வேற லெவலுக்கும் வேற லெவல்பா. கிளிஃப் அவன் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கப்ப எரிஸ் முன்னால ஆட்களை பார்க்கவும் அவன் அப்படியே டவுன் பண்ணிருப்பா. நல்லா மண்டையிலே அடி வாங்கியிருப்பான். கிளிஃப் முன்னால ஒருத்தங்களை 3 பேர் சுத்து போடுறத பாக்குறப்ப அவங்க டெம்பிள் நைட்ஸ்ன்பா. இந்த இடத்துல ஒரு குழந்தைய வேட்டையாடுறதுக்காக அசாசின்ஸ் வந்திருப்பாங்க. அந்த குழந்தைய பாதுகாக்கிற லேடியும் பைத்தியக்காரங்களா இந்த குழந்தை யாருன்னு தெரியுமாடான்பாங்க. அவனுக்கு தெரியுங்கவும் அப்புறம் ஏண்டான்ட்டு பார்த்தா அவங்க எல்லாம் போப்போட ஆட்களா இருப்பாங்க. அந்த லேடியும் பார்த்ததும் ரெக்கக்னைஸ் பண்ணிருப்பா. கிளிஃப் எரிஸ் களத்துல இறங்க பாக்குறத நோட் பண்ணிட்டு தேவையில்லாம எதுவும் பண்ணிராத அவனுக்கு ரொம்ப மோசமானவனுங்க. அந்த சின்ன புள்ள இருக்குல்ல அது அடுத்து போப்பாக இருக்கு. இப்ப இருக்க கரண்ட் போப்புக்கு அந்த விஷயம் பிடிக்கல போல. அதனாலதான் பர்சனல் அசாசின்ஸ் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இவனுக்கு எதிராக என்னாலே எதுவும் பண்ண முடியாது. முட்டாள்தனமா எதுவும் செஞ்சிடாதேன்பா. எரிஸ் எதுவும் பண்ண முடியாது. அவனுக்கு ஏற்கனவே நம்மள நோட்டீஸ் பண்ணிட்டாங்கன்பா. கிளிஃபும் முழிக்கவும் எரிஸ் நீ இங்கே மறைஞ்சு ஃபைட் பண்ண போயிருப்பா. ஒருத்தனால 2 துண்டா வெட்டி இருப்பா ரொம்ப ஸ்லோவா இருக்கீன்ட்டு. இன்னொருத்தனை கத்தி வச்சு குத்துறப்ப ஆயுதம் வந்ததானே இன்னொரு பர்சனோட ஃபைட் பண்ண முடியும். அதனால அந்த பர்சன் ஆயுதத்தை இருக்குமா பிடிச்சுப்பான். டெம்பிள் நைட் பொண்ணு அவங்களோட கத்திகள்ல பாய்சன் இருக்குங்கவும் எரிஸ் ஜஸ்ட் மிஸ்ல அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருப்பா. அவனோட ஆயுதத்தை வச்சு அவனை வெட்டிட்டு இன்னொருத்தனை குத்தி வச்சிருப்பா இல்லையா அந்த கத்தியை எடுத்துப்பா. இந்த பாயிண்ட்ல 2 அசாசின் இருப்பாங்க. ஒருத்தனை போக சொல்லிட்டு ஃபைட் பண்ணுவான். பார்த்தா அவன் டார்கெட் அந்த குழந்தையா தான் இருக்கும். டெம்பிள் நைட் கார்ட் பண்ணுவோம். எரிஸ் அவனோட சோலையை முடிச்சு விட்டுருப்பா. கிளிஃப் எல்லாம் அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பான். எரிஸ் ஒருத்தனை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் சாரின்பா. அந்த டெம்பிள் நைட் நீங்க பண்ண உதவி பெருசு ரொம்ப நன்றின்ட்டு தெரீஸ் லாட்டியான்கிற தன்னோட பேரை சொல்லி அறிமுகமாயிப்பா. எரிஸ் கிட்ட நீங்க யாரு என்னன்னு விசாரிக்கிறப்ப அவ நான் டெட் அண்ட் பார்ட்டியை சேர்ந்த ரூஜட். ஆக்சுவலா நான் ஒரு சூப்பர்டுன்பா. அவ ஃபர்ஸ்ட் அந்த பேரை கேட்டு ஷாக் ஆனாலும் எரிஸை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவா. எரிஸ்க்கு இப்ப இந்த காட்டை விட்டு போறதுதானே சிரமமா இருக்கும். அதனால அந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டு அவங்களோட ஹெல்ப் மூலமா கிளம்ப இருக்கிறப்ப அந்த அடுத்த போப்பாகிற பொண்ணுல ஒரு வார்ம் ஸ்மைலோட போகும். கிளிஃப் மூஞ்சியை மறைக்கிறதுக்கு ஒரு ஆர்மர் எடுத்து போட்டு வருவான். எரிஸும் எதுக்குடா இதெல்லாம் கிளிஃப் இதை கண்டுக்காம விட்டுருங்கன்பா. எரிஸும் சரி வாடான்பா. கீழே ஒருத்தன் சாகர தருவாயில கிடப்பான் இல்லையா அவன் மாஸ்டர் கிளிஃப் நீங்க எங்க என்ன பண்றீங்க அதுவும் டெம்பிள் நைட்டோடன்ட்டு கையை நீட்டிட்டு இருப்பான். ரோஜட் குழந்தை எதுக்கு டார்கெட் பண்ணீங்கன்ட்டு வந்து நிக்கிறப்ப அவன் யாரான்ட்டு திரும்பவும் ரோஜட் ஆஃப் டெட் எண்ட்ங்கவும் கீழே கிடக்கிறவன் நீ டீமன் தானே. அவங்க இந்த நாட்டுல இருந்து எல்லா டீமன்ஸையும் விரட்டி அடிக்க பாக்குறாங்க. நீ ஒன்னும் அவங்க பக்கம் இல்லையேங்கவும் ரோஜடும் இல்லைன்பா. கீழே இருக்கவன் அப்படின்னா நீ எங்களோட வந்து சேரணும். இப்ப இருக்க போப் தான் மனுஷங்களும் டீமன்ஸும் ஒன்னா இருக்கணும்னு விரும்புறாருன்ட்டு அப்படியே செத்துருப்பான். ரோஜோட பார்வை கிளிஃப் பக்கம் தான் போகும். ஒன்ஸ் டவுனுக்குள்ள வந்ததும் அந்த குட்டி பொண்ணு உதவிக்கு நன்றின்னு கத்துவா. எரிஸ் வீட்டுக்கு பார்த்து போகணும்பா. தப்புன்னு எரிஸ் திரும்பி நம்மளோட பாதை பெரிய போதுன்பா. ஆனா கிளிஃப் மண்டிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பான். எரிஸ் கண்டிப்பா முடியாதுன்றவா. கிளிஃப் என்ன ஒரு ஜீனியஸ் மேஜான என்ன மறுக்கிறீங்களா ஒருவேளை நீங்க உங்க டீச்சரை காதலிக்கிறீங்களான்ட்டு ஒரு மாய் ஆயிருப்பான். இந்த ரூடியஸ்ங்கிறவன் எப்படி பட்ட வந்தான்ங்கிறப்ப அவர் ரூடியஸ் வேற லெவல். அவன் வாயை திறக்காமே மேஜிக் பண்ணுவான்பா. அவன் சைலண்டா மேஜிக் பண்றதா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்ல. இருந்தாலும் அவனை விட அதிக மேஜிக் எனக்கு தான் தெரியும். நான் தான் அவனை விட பெரிய ஆளா இருப்பேன்பா. எரிஸ் ரூடியஸ்க்கு உன்னை விட அதிக மேஜிக் தெரியும். அவனோட 5 வயசுலேயே செயின்ட் கிளாஸ் வாட்டர் மேஜ் கூடவே நார்த் செயின்ட்ட தனி ஆளா தோக்கடிச்சிருக்கான். அதை பத்தி நான் கேள்வி மட்டும் தான் பட்டிருக்கேன். அவன் சீக்கிரமா பயங்கரமான பெரிய ஆள் ஆவான்பா. கிளிஃப் என்னாலையும் முடியும்ட்டு பாக்குறப்ப எரிஸ் முகத்துல இருக்க சந்தோஷத்தை பாக்குறப்ப அவனுமே லைட்டா பிளஷ் பண்ணிருப்பான். கை நீட்டி எப்படியும் தனக்கு அவ கிடைக்க மாட்டான்ங்கிறத அவன் ரியலைஸ் பண்றப்ப நான் வீட்டுக்கு போறேன்ட்டு கிளம்பியிருப்பான். எரிஸும் சரி பாயிண்ட் வரும்போது ரூஜட பாத்துட்டு இங்க என்ன பண்றேன்ட்டு நீங்க பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு கதையா சொல்ல ஆரம்பிப்பா. அவளுக்கு அவ பின்னாடி ரூஜட் ஃபாலோ பண்ணிட்டு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது. கிளிஃப் நைட் அவன் ரூம்ல இருக்கப்ப அவனுக்கு எரிஸோட நினைப்பாவே தான் இருக்கும். இந்த நிலைமையில பார்த்தா இன்னொருத்தங்க வந்துட்டு பேட் நியூஸ் சார்ன்ட்டு இவனோட டீச்சர்ஸ்ல நிறைய மாஸ்டர்ஸுக்கு இரையாயிட்டதாகும். இது ஆர்க் பிஷப்ஸோட சப்போர்ட்டர்ஸ்க்கு மத்தியில மறக்க முடியாத விஷயமா மாறுங்க போதெல்லாம் அவன் சிம்பிளா நீங்க போங்கிற போல கையை மட்டும் அசைப்பான். இதுக்கப்புறமா தான் எரிஸ் போய் ரூடியஸை பாக்குறப்ப காப்ளின வேட்டையாடின பத்தி சந்தோஷமா சொல்ல போயிருப்பா. ஆனா அவன் இருக்க நிலைமையை பார்த்துட்டு என்னடா ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டிருப்பா இல்லையா அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். கிளிஃப் ராத்திரி எழுதிட்டு இருக்கப்ப கூட ரூடியஸான்னு நினைப்பான். இந்த இடத்துல எரிஸ் த காப்ளின் ஸ்லேயர்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க.